Pon Vanda Matic Liquid and Detergent Powder. Let your confidence glow. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு தராசிஷாம். தற்போது செய்தியாளர் ரமேஷ் நம்முடைய இணைந்திருக்கிறார். ரமேஷ், அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? அதாவது அவர் கைப்பட எழுதி கடிதத்தை கொண்டு வராத காரணத்தால் சபாநாயகர் ஜெயஸ்ரீ பிரபாகர் சட்டமன்ற பேரவை விதி 21 சுட்டிக்காட்டி கைப்பட தன் முன்னால் அமர்ந்து எழுதி கொடுக்கும்படி கேட்டார். அவர் சபாநாயகர் அறைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய அறையில் தற்போது தன் பேனாவை கொண்டு எழுதி கொண்டிருக்கிறார். தன்னுடைய சொந்த காரணங்களுக்காக அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ பொறுப்பை நான் ராஜினாமா செய்கிறேன் என்று கைப்பட எழுதி கொண்டிருக்கிறார். அதற்காக சபாநாயகர் அந்த பேரவை சட்ட விதிகள் அடங்கிய புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டு அமர்ந்திருக்கிறார். மற்ற நிர்வாகிகள் அம்பாசமுத்திரம் தொகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய எஸ்கே சுப்பையாவுடைய நிர்வாகிகள் எல்லாம் கூட வந்திருக்கார்கள். ஏற்கனவே 2011ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த போது சட்டத்துறை அமைச்சராக பதவியேற்றவர் தான் எஸ்கே சுப்பையா. அவர் முதன்முறையாக குறிப்பாக எம்எல்ஏவாக அமைச்சரான போது உடனடியாக அவர் ராஜினாமா, குறிப்பாக ஒரு பிரச்சனை வந்ததன் காரணமாக முதல் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டவர் எஸ்கே சுப்பையா என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு பிறகு 2021 அவர் எம்எல்ஏவாக ஆனார். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவு பெற்று அவர் எம்எல்ஏவாக ஆனார். அதற்கு முன்பாக 2016-21 காலகட்டத்தில் எம்எல்ஏவாக இல்லை என்று சொன்னாலும் அவர் குறிப்பாக டிடிவி தினகரன் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருந்தார். தற்போது 26 மீண்டும் எம்எல்ஏ ஆகி சட்டப்பேரவைக்கு வந்திருந்த நிலையில் ஒரு மாதம் ஆகாத நிலையில் தற்போது நேற்றைக்கு வந்தவர்கள் குறிப்பாக வட தமிழகம் மற்றும் கொங்கு தமிழகத்தை சேர்ந்தவர்கள் 3 பேர். ஆனால் தற்போது வந்திருக்கக்கூடிய தென் தமிழகத்தை சேர்ந்த தென்காசி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே 4 பகுதியிலுமே குறிப்பாக தமிழகத்துடைய முக்கியமான 4 பகுதிகளிலிருந்தும் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்யக்கூடிய ஒரு சூழல் அதிமுகவிற்கு ஏற்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக தமிழக சட்டப்பேரவையுடைய பலம் இந்த உடனடியாக காலி என அறிவிக்கப்பட்டால் 229 என்ற ஒரு நிலைக்கு செல்லும். உதாரணமாக நாளைக்கே கூட ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு வந்தால் 6 மாதம் கழித்து வந்தாலும் கூட இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களில் பாதி அளவுக்கு இருந்தால் போதும். அப்படி இருக்கும்போது தாவேக அரசாங்கத்திற்கு கூடுதலான மெஜாரிட்டியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக தான் இங்க இருக்கக்கூடிய சட்டப்பேரவை நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். விக்னேஷ், நிச்சயமா ரமேஷ், இன்னொரு ஆங்கிளும் இருக்கு. சட்டப்பேரவையோட பலம் தற்போது குறைந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பார்வை. ரமேஷ், இந்த நிலையில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அதிமுக இதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து சபாநாயகரை சந்திச்சுட்டு போயிருக்கிறாங்க. சபாநாயகர் இந்த ராஜினாமாவை தாமதப்படுத்துவாரா அல்ல இதையும் வேகமாக ஒரு முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கா? நமக்கு கிடைத்த தகவல் படி இன்னமும் 15 நிமிடங்களில் சபாநாயகர் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். அப்போது இந்த ராஜினாமாவும் முறைப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அவர் அறிவிக்க இருக்கிறார். இன்று இரவுக்குள் கெசட் நோட்டிபிகேஷன் என்று சொல்லக்கூடிய கவர்மெண்டுடைய அரசிதழ் கான்ஸ்டிட்யூன்சி வேகன்சி என்பதை அறிவிக்கவும் இருக்கிறதாக நமக்கு தகவல் வந்திருக்கிறது. குறிப்பாக குதிரை வேகத்தில் இந்த நடைமுறைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. நேற்றைக்கு வந்தவர்களுடைய 3 தொகுதியிலுமே காலி என சட்டப்பேரவையத்தை பொறுத்தவரை ஏனென்று சொன்னால் தலைமைச் செயலகத்தில் 2 செக்ரட்டரியேட் இருக்கிறது. ஒன்று தலைமைச் செயலகம், மற்றொன்று சட்டப்பேரவை செயலகம். இந்த செயலகம் என்பதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு செக்ரட்டரியேட். இந்த செக்ரட்டரியேட்டுடைய கெசட் நோட்டிபிகேஷனே நமக்கு கிடைச்சிருச்சு. அதே போன்றுதான் இந்த அம்பாசமுத்திர தொகுதியும் காலி என அறிவிக்கப்பட்டால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் காலியாக இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகளின் எண்ணிக்கை 5 உயரும். இந்த 5ற்கும் வரக்கூடிய அக்டோபர் மாதத்திற்குள் இடைத்தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் தயாராகி வருகிறது. இந்த கெசட் நோட்டிபிகேஷன் முறைப்படி தேர்தல் ஆணையத்திற்கு கொண்டு சென்றால் அடுத்ததாக வரக்கூடிய இடைத்தேர்தலில் நிச்சயமாக அங்கு இடைத்தேர்தல் வரும் என்று சொல்லப்படுகிறது. உதாரணத்துக்கு கூட இன்றைக்கு பீகாரில் முன்னாள் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ராஜினாமா செய்தார். அந்த தொகுதிக்கான இடைத்தேர்தலை தேர்தல் ஆணையம் இன்று அறிவித்திருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதனை உடனுக்குடன் தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டியது கடமையாக இருக்கிறது. 6 மாதத்திற்குள் அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தென் தமிழகத்திலும் ஒரு காலி இடம் ஏற்பட்டிருக்கிறதால் குறிப்பாக இடைத்தேர்தலில் அனைத்து கட்சிகளுமே குறிப்பாக தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு சூழல். அதாவது இந்த 4 தொகுதியும் என்பதும் அனைத்து பரவலாக வட சென்னையில் குறிப்பாக வட தமிழகத்தில் மதுராந்தகம், அதே போல மத்திய தமிழகத்தில் குறிப்பாக பெருந்துறை, அதே போல தாராபுரம், இந்த அம்பாசமுத்திரமும் வரும் என்பதால் 4 தொகுதிகளிலும் முக்கியமான கட்சிகள் பிரச்சாரத்தை செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. விஜய், நிச்சயமா ரமேஷ், தற்போது அதிமுகவோட பலம் சட்டப்பேரவையில குறைஞ்சுக்கிட்டே வருது. வேற யாரெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சோர்சஸ் சொல்லுது. எடப்பாடி பழனிசாமி இதை தடுக்க என்ன செய்ய போறார்? நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி தரப்பு எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை 27 இருக்கிறது. எஸ்பி வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 16 குறைந்திருக்கிறது. ஏற்கனவே நம்ம நேற்றைக்கு சொன்னது போல 3 அதிமுக பிளவுபட்டிருக்கிறது. நேற்றைக்கு 3 இருந்த 3வது அணியினுடைய எண்ணிக்கை தற்போது 4 உயர்ந்திருக்கிறது. அந்த 3 பேருமே தாவாக்கியாவுக்கு சென்று விட்டார்கள். இவரும் இன்றைக்குள் குறிப்பாக மேலே ஆதவ அர்ஜுனா அமைச்சரை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இவரும் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்தால்
குறிப்பாக அந்த இடைத்தேர்தலில் இவர் விசில் சின்னத்தில் போட்டியிடுவார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எஸ்.கே. சுப்பையா வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் பேசும் பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் விரைவில் இணைய உள்ளதாகவும் இடைத்தேர்தலில் இவருக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கேற்றவாறு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருப்பதாகவும் தகவல் வெளியாகிருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதிமுகவில் இரட்டை சின்னத்தில் போட்டியிட்டவர்கள் அடுத்த 6 மாதத்தில் அவர்கள் விசில் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அடுத்த 6 மாதத்தில் இடைத்தேர்தலை சந்திக்கிறார்கள் மக்கள். ரமேஷ், இதுல அதிமுக நீதிமன்றத்துக்கு செல்வோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. நீதிமன்றத்துக்கு செல்லும் பட்சத்துல அவங்களுக்கு உடனடி நிவாரணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக இது போன்ற வழக்குகள் எல்லாம் நிச்சயமாக கிடைக்காது. 18 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்யப்பட்ட போது அவர்கள் எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள். அந்த வழக்கு தீர்ப்பு பாத்தீங்கன்னா 2017 அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டாலும் 2018 தான் அவர்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைத்தது. தகுதி நீக்கம் செல்லும் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு 2019 நாடாளுமன்ற தேர்தலோடு இந்த 18 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெற்றது. அதில் எடப்பாடி பழனிசாமி தேவையான நம்பர்ஸை பெற்றதால அவர் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார். அதிக இடங்களில் திமுக வெற்றி பெற்றாலும் அவர்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 105 என்ற ஒரு முக்கியமான நம்பர்ஸை திமுக கூட்டணி பெற்றாலும் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியவில்லை. இது கடந்த கால வரலாறு. எனவே இந்த இடைத்தேர்தல் என்பது தமிழகத்தில் வழக்கமாக ஓராண்டு 2 ஆண்டு, அதாவது எம்எல்ஏக்கள் இறந்தால் அல்லது வேற ஏதாவது சூழ்நிலையில் தான் இடைத்தேர்தல் வரும். ஆனால் இந்த முறைதான் எம்எல்ஏக்கள் தகுதி மாறி, குறிப்பாக கட்சி மாறியதால் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த முறையும் செந்தில் பாலாஜி போன்றவர்களெல்லாம் திமுகவில் இருந்து, குறிப்பாக அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் சேர்ந்து எம்எல்ஏக்கள் ஆனதையும் நம்மால பார்க்க முடிகிறது. எனவே வித்தியாசமான அரசியல் சூழலை நோக்கி தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது. தற்போது எஸ்.கே. சுப்பையாவுடன் வந்திருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் ராஜினாமா கடிதத்தை கொடுத்துவிட்டு அவர்கள் குறிப்பாக முக்கிய அமைச்சர்களையும் முதலமைச்சரையும் சந்திக்க இருப்பதாக தகவல். ஒரு பக்கம் முதலமைச்சரும் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அவர்களை உடனடியாக சந்திப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. Ponvanda Magic Liquid and Detergent Powder. Let your confidence glow.